எண்ணெய் ஊற்றிக்கின்னு கடுகு போடுங்க. பாருங்கள், கடுகு நல்லா பொரியுது. கடுகு நல்லா கொஞ்சம் பிறகு வெங்காயம் பூண்டு போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுக்கணும். அடுத்து பூண்டு போட்டுக்கணும். அதுக்கு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. என்கிட்ட கருவேப்பிலை. அடுத்து டொமேட்டோ போட்டுக்கலாம். 3 டொமேட்டோ சின்ன சின்னதாக போட்டுக்கலாம். கொஞ்சம் சால்ட் போட்டுக்கலாம். நல்லா வதங்கட்டும் தக்காளியெல்லாம். மிளகாத்தூள் கொஞ்சம், போடுங்க. நான் பொரிய சொல் கொஞ்சமாக எக் மசாலா கொஞ்சம் 10 ஸ்பூன் போடணும். இது மாதிரி நல்லா கொஜ்ஜு மாதிரி ஆகணும். நல்லா வதக்குங்க. அதுக்கப்புறம் பிதுப்பருப்பு இதுக்கு எடுத்துக்கிறோம். அதை சேர்த்துக்கலாம். இங்கே லைட் போயிட்டு இருக்குது. அதனால் சார்ஜர் லைட் வச்சு செஞ்சுன்னு இருக்கோம். லைட் இப்போ தண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உப்பு கொஞ்சம் போட்டோம். அப்போ நம்ம தக்காளி வதங்கிறதுக்கு உப்பு போட்டோம். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம்.
இப்போ கடை மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக. இப்போ வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ கரண்ட் வந்துச்சு. 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிட்டோம். காரம் கைஸ் நல்லா கொச்சின்னு இருக்குது. இன்னும் நல்லா கொதிக்கிட்டோம். பாருங்க குழம்பு ஆயிடுச்சு. அவ்வளோதான். நல்லா வெந்துச்சு, நல்லா கொச்சிச்சு. குழம்பு ரெடி.